ரொம்ப ஃபில்லிங்கான கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 கப் தேங்காய் பால், அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை இல்லைனா கருப்பட்டி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா நம்மளோட கருப்பு உளுந்து களியன் கஞ்சி ப்ரீமிக்ஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் துருவின தேங்காய் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கப்பில் லைட்டாக தண்ணியை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்துட்டு நம்ம எடுத்த அந்த ப்ரீமிக்ஸை நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்துட்டு கெட்டியாக வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால், நீங்கள் வந்து ஃபுல்லாக தேங்காய் பாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு பாதி நீங்கள் தேங்காய் பால் பாதி தண்ணியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய ப்ரீமிக்ஸில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஏலக்காவும் சுக்கும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் ஆட் பண்ணலை அப்படின்னா அதை இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. சுக்கு வந்து மஸ்ட்டு. அதுக்கப்புறமா துருவின தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு கரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான்.